தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சட்டசபை நிகழ்ச்சி, திமுக தவேக மோதல், கருத்து மோதல், சட்டசபைக்குள் மோதல், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாமு தாவி குதித்து ஓடி வந்தார். இப்படியெல்லாம் செய்திகள் வருகிறது. திமுகவினர் தரம் இழந்து பேசுவதில் அவர்கள்தான் முன்னணி தயாரிப்பாளர்கள். ஜெயலலிதாவை மிக கடூரமாக சோபன் பாபோடு போய் வாழ்ந்தவழி என்று கருணாநிதி சட்டசபையிலே ஜெயலலிதாவை நோக்கி இந்த அவை குறிப்பில் நீக்கப்பட்டதை சொல்லுகிற கருணாநிதி, ஜெயலலிதா தாக்கப்பட்டார், அவருடைய உடை கிழிக்கப்பட்டது, அவரை துரைமுருகனை போன்ற கனத்த உருவமுடையவர்கள் கருணாநிதிக்கு முன்பே தாக்கினார்கள். இதெல்லாம் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கீழ்த்தரமான செயல்களை பட்டியலிட்டு சொல்லலாம். கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்டதற்காக பாவாடை முடிச்சை அவிழ்த்து பாவாடையை நீக்கி உள்ளே பார்த்தால் தெரியும் அதுதான் திராவிட நாடு. இப்படி சொன்னவர்தான் கயவன் கருணாநிதி, குள்ளன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. இந்த கருணாநிதியுடைய படைகள் சாராயம் விற்பவன், சமூக விரோதி, சட்ட விரோதி, கொலைகாரன், இந்த நபர்கள்தான் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள். பெரியசாமியினுடைய மகள் ஒரு கொலை குற்றவாளி, கொலை வழக்கு நிலுவையில் இருந்தது. இப்பொழுது இடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான கொலை பெரியசாமியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கிறது. இந்த பக்கம் நேரு மக்கள் வரிப்பணம் பலாயிரம் கோடியை கொள்ளையெடுத்து எங்கு பார்த்தாலும் காவேரி மருத்துவமனையாக உயர்ந்து நிற்கிறது. கொஞ்சம் கூட மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறோமே என்ற கவலையோ வெட்கமோ இல்லாத ஒரு நபர். பின்னாடி ஓபிஎஸ் நிற்கிறார், மானங்கெட்ட மனிதன். இன்னும் அரசியல் இருக்கிறேன் என்று அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு அந்த துரோக கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர். இவர்களெல்லாம் இந்த புதிதாக ஆட்சிக்கு வந்திருப்பவர்களை மக்கள்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அங்கே எனக்கு தெரிந்த 35% மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அதனுடைய பிரதிநிதிகள் தான் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர்கள் திமுகவினருக்கும் ஒரு பெரிய கருத்து மோதல். மேகதாத்து அணை கட்டப்படுவதை காய்ந்து போனதற்கு காரணமே கருணாநிதி கும்பல் தான். இந்த கருணாநிதி கும்பலால் தான் டெல்டா விவசாயம் குறுவை வருடாவரிடம் காய்ந்து போகிறது. புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்களிடம் ஜூன் 12 ஏன் காவிரி திறக்கப்படவில்லை, அவர்களுக்கு காவிரியும் தெரியாது, கச்சத்தீவும் தெரியாது, இலங்கையும் தெரியாது, இந்தியாவும் தெரியாது. இவர்களெல்லாம் கருணாநிதியை ஒழிக்க வேண்டும் என்று கிளம்பியவர்கள். கருணாநிதி குடும்பத்தை வேரடி மண்ணோடு விரட்ட வேண்டும் என்பதற்காக மக்கள் கண்டுபிடித்த கூட்டம்தான் இந்த தவேக கூட்டம். உண்மையாகவே அரசியல் தெரியாது. யாரும் மக்களை சந்தித்து ஒரு பொதுக்கூட்டம் கூட போட்டதில்லை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், இதெல்லாம் மக்கள் கொடுத்த பரிசு. இவர்கள் ஊழல் செய்கிறார்களா, லஞ்சம் வாங்குகிறார்களா, மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டியதான் மக்களுடைய பொறுப்பு. ஆனால்
இந்த திராவிட திருட்டு திராவிட இயக்கங்கள் நேரடியாக இந்த இளைஞர்களை நீங்கள் சண்டை மோதல் ஏற்படுத்துகிறார்கள். போரியல் யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய அறம் இருக்கிறது. அந்த அறம் எப்பொழுது நீ யுத்தம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். எதிரிகள் தீர்மானிக்கக்கூடாது. தாவேகாவினர் போராட வேண்டும். சட்டசபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சட்டசபை மாண்பை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். திமுகவினர் உங்களை எப்படி உணர்ச்சி வசப்படுத்தினாலும் கண்ணியம் காக்க வேண்டும். நீங்கள் ஊழல் செய்யாத நபர்களா என்பதை மக்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் திமுகவை பொறுத்தவரை திமுக நீங்கள் சட்டசபை மாண்பை அசிங்கப்படுத்தியது. கருணாநிதி சொல்லுகிறார், நேருவோ சினிமாவோ பண்டாரநாயக்கா 2 பேரும் நீங்கள் டெல்லியிலே சந்தித்ததை கருணாநிதி கொச்சைப்படுத்துகிற ஒரு சூனியக்காரன் தான் கருணாநிதி. நேருவுக்கோ மனைவியை இழந்தவர், சினிமாவோ கணவனை இழந்தவர். 2 பேரும் என்ன பேசி கொண்டிருப்பார்கள்? கருணாநிதியுடைய குலபுத்தி அங்கு வேலை செய்கிறது. கருணாநிதியுடைய குடும்ப புத்தி அங்கு வேலை செய்கிறது. இந்த சூனியக்காரன் கருணாநிதி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்புகளையே நாசம் செய்தவர். இந்த சூனியக்காரன் எப்படி அதிகாரத்திற்கு வந்தார் என்பது பல பேருக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. தாவேகாவினர் ஆட்சிக்கு வந்தது அனைவருக்கும் தெரிந்த புதிராக இருக்கிறது. திராவிட இயக்கங்களை ஒழிக்க வேண்டும், திராவிட இயக்கங்களை நீங்கள் அழித்தொழிக்க வேண்டும், அதனுடைய அடிவேரில் அமிலத்தை ஊற்ற வேண்டும் என்றுதான் மக்கள் தாவேகாவை ஆட்சியிலே அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த தாவேகா அதிகாரத்துக்கு வந்தது அவர்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல். விஜய் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா என்று தெரியாமல் 2 தொகுதிகளில் அவரே நிற்கிறார். அடித்தது சுனாமி, அடித்தது புயல். இப்பொழுது முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக கிடைத்து விட்டது. அப்பொழுது மக்களுடைய சுனாமி, மக்களுடைய கோபம், மக்களுடைய வேகம் எந்த அளவுக்கு, எத்தனை மைல் புயல் காற்றினுடைய வேகம் 50 மைல் 100 மைல் என்று கணக்கிடுவார்கள். அந்த வேகத்தில் அடித்த சுனாமி தான் விஜயை முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வைத்தது. விஜய் பேச மறுக்கிறார், பேச தெரியவில்லை, பேசுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை ஆதவ் அர்ஜுனா சொல்லுகிறார். 5 நிமிடம் பேசினார். குளத்தூரில் ஸ்டாலினே காணாமல் போய்விட்டார். இது சாதாரணமாக நடந்தது தானே. இது எப்படி எதிர்கொள்வது என்பதை தாவேகாவினர் தாண்டி குதித்து தாமு வர வேண்டிய தேவையில்லை. இருந்த இடத்திலே திமுகவை சொல்லுவதற்கு பல வரலாறுகள் உண்டு. முதல் மனைவி இருக்கிற பொழுது 2வது மனைவியாக நாடக நடிகர் நல்லதம்பியினுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக்கியவர் கருணாநிதி. அந்த மனைவியின் மகள்தான் கனிமொழி. இது போன்ற பல வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் தாவேகாவினரே. இந்த வரலாறுகளை தெரிந்து கொண்டாலே திமுகவுடைய வாயை அடைத்து விடலாம். ஜெயலலிதாவுடைய ஃபார்முலா அதுதான். ஜெயலலிதா கருணாநிதியினுடைய கதை வசனத்தை நுனி விரலில் வைத்திருந்தார். கருணாநிதி என்ற கயவன் செய்கிற ஊழலை, லஞ்ச லாவண்யத்தை, சமூக விரோத செயலை நுரல் வெளியில் வைத்திருந்தார். இந்த விரல் நுனி அரசியல் தான் எம்ஜிஆரும் செய்தார். இதையெல்லாம்
கருணாநிதியால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. எம்ஜிஆர் மரணமடைகிற 87 வரை கருணாநிதி அரசியலிலே வனவாசம் வாங்கிவிட்டார். ஆகையால் நீங்கள் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் பார்ப்பதெல்லாம் திமுகவை அழிப்பதற்கு, திமுகவை வேரடி மண்ணோடு ஒழிப்பதற்கு மக்கள் கண்டுபிடித்த களை கொட்டுதான், மண்வெட்டி தான் இந்த தாவேகா. ஆகையால் லஞ்சம், லாவண்யம், ஊழல் இதுகளிலிருந்து நீங்கள் மீண்டு விட்டால் வரலாறு உங்களுக்காக சில பக்கங்களை விட்டு வைத்திருக்கிறது. வரலாறு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதிமுகவுக்கும் இருக்கு, திமுகவுக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கும் இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கு. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 2 வருடத்தில் 4 பொதுக்கூட்டம், 41 பேர் மரணம், உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்திருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரம் முற்று முழுதாக திமுக என்கின்ற நாசசக்தி, அதிமுக என்ற நேசசக்தி, இந்த சக்திகளையெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள். ஆகையால் இப்பொழுது இந்த சட்டசபை நிகழ்ச்சி 5 வருடமும் இதே போன்று திமுகவினர் அனைத்து சாம பேத தான தண்ட ரகசியங்களை, திமுகவினர் செய்திருக்கிற 5 வருட கால ஊழலை, லஞ்சம், கொள்ளை, மக்கள் வரிப்பணம் இவையெல்லாம் தோண்டி எடுத்தாலே திமுகவினர் உங்களிடம் சரணடைந்து விடுவார்கள். நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போனது மாபெரும் வரலாற்று தவறு. ஆலோசகர்கள் தவறாக உங்களை வழிநடத்தி விட்டார்கள். ஆகையால் திமுகவை எதிர்ப்பது தான் பிரதான வேலை. கடந்த காலங்களில் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அதுதான் அதிமுகவை அடையாளப்படுத்தியது, நிமிர்த்தியது, திமுகவினரை ஓட ஓட விரட்டியது. அதிமுக இரட்டை இலை தொண்ட திமுகவினரை ஊழல், லஞ்ச, லாவணியங்களை, ஜெயலலிதா, கருணாநிதியை மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. ஜெயலலிதா காலத்தில் லஞ்ச, லாவணிய, ஊழல் நடந்தது. ஆனால் கருணாநிதியை எதிர்ப்பதற்கு ஜெயலலிதா பரவாயில்லை, எடப்பாடி பரவாயில்லை என்றுதான் மக்கள் நினைத்திருந்தார். ஜெயலலிதா, சசிகலா அடித்த கொள்ளை திமுக அடித்த கொள்ளையை விட 2 மடங்கு கொள்ளை இருந்தாலும் மக்கள் திமுகவைத்தான் சமூக வெறும், அதாவது ஈழப் பிரச்சனையை, காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார், இடஒதுக்கீடு, தமிழ் பண்டிட்டுகளை ஒழித்தது, ஆர்எஸ்எஸ் செய்ய தயங்கியது எல்லாம் கருணாநிதி செய்து முடித்தார். பாஜகவோடு கூட்டணி வைத்தார். 1998 மாறன் பாஜக அமைச்சரவையிலே மந்திரியானார். முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்தீர்கள், தலித்துகளுக்கு துரோகம் செய்தீர்கள். இதையெல்லாம் திமுக செய்த துரோக பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இந்த நீளமான துரோக பட்டியலை சமன் செய்வதற்காகத்தான் மக்கள் தாவேகாவை திமுகவை விட 10% வாக்குகளை அளித்து உங்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தார்கள். ஆகையால் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வருகிற நாட்களில் நீங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு, லஞ்ச, லாவணிய, ஊழலற்ற ஒரு அரசை அமைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தமிழக அரசியல், தமிழ் தேசிய அரசியல் அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. திராவிடம் தோர்த்து அனாதையாக நிற்கிறது. இந்திய தேசியம் அடையாளம் இல்லை. ஆகையால் தமிழர்கள் தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இரவு 9 முதல் 11 மணி வரை என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.